Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிதுன்டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக வந்து சேரும். தேவையான பொருட்கள்: நெய், சோம்பு 1 ஸ்பூன், ஏலக்காய் 3, பட்டை 2 துண்டு, கிராம்பு 2, பிரிஞ்சி இலை, ரோஜா இதழ், மலர்த்தி முக்கு, நட்சத்திரப்பூ, வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, மல்லி இலை 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, எலுமிச்சம்பழம் சிறியது 1, தக்காளி பழம் 2, இஞ்சி 5 துண்டு, பச்சை மிளகாய் 5, பூண்டு 20 பல், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், காளான் 1 பாக்கெட், சீரக சம்பா அரிசி 2 கப், பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன். இப்போது குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வேணுங்கிற அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அது கூடவே கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த பிரியாணி மசாலா அதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அது லேசாக பொரிஞ்சதும் அந்த வாசனை வந்த பிறகு நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா போடுறோம், கூடவே கரம் மசாலாவும் போடுறோம், அதனால் அதுலேயும் காரம் இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி வச்சுப்போம். தக்காளி பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம் போகணும். அது மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மல்லித்தலையும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம நல்லா க்ளீன் பண்ண மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர், நல்ல கெட்டியான தயிர் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா மசாலாவும் மஷ்ரூமில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனில்
சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் வந்து ஹாஃப் லெமன் தான் போட்டிருக்கேன். இப்போது ரைஸ் அதிகமாக எடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு லெமன் கூட ஊற்றலாம். நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் தண்ணி வைக்கிறேன். சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போது தேவையான அளவு தண்ணியும் விட்டாச்சு, அரிசி போட்டாச்சு. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பாடு நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கடைசியாக நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொதி வந்ததும் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்காக தனியாக நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுவையாகவே செஞ்சிடலாம். சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோடு நம்ம இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கும்போது ரொம்பவே மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். 2 விசில் மட்டும்தான் விடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. இதுக்கு கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மிதுன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.